வணக்கம் நண்பா. இந்த வீடியோல ஓப்போ A6X 5G மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். பாக்ஸ்க்கு மேல இந்த பிராண்டோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னா இதுல வந்து பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ் இந்த சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ 6500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 45 வாட்ஸ் வால்ஸ் சார்ஜர், அப்புறம் 120 kHz அல்ட்ரா பிரைட் டிஸ்பிளே, அப்புறம் AI எடிட்டர் 2.0 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உள்ள நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த குட்டி பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கைடு ஒன்று இருக்குது. ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிக்கான் பவுச்சு, டிரான்ஸ்பரண்டான ஒரு பவுச்சு, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை யூஸ் பண்ண என்ன ஆகும், ஒரு எல்லோ ஷர்ட் அந்த மாதிரி வரும். ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோன் வந்து கைக்கு வருது. இந்த ஃபோன் எடுத்து வர வச்சுட்டு வேறு என்ன கேட்ஜெட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சி டைப்பில் ஒரு சார்ஜிங் கேபிள், டேட்டா கேபிள் எது வேணும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிம் டூல் இஜெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. பாக்ஸ் இப்போ வர ஃபோன் பாக்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு கேவிட்டி மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்ததான் ஃபோனை நம்ம வந்து எடுத்து செக் பண்ணிடலாம். ஃபோன் எடுத்து கையில் பார்க்கும்போது ஸோ பிடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. ஃபோனுக்கு வந்து கீழ் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5 அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு, அதுக்கப்புறம் மைக்கு, அப்புறம் டைப் சி சார்ஜிங் போட்டு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட்டை வந்து வெளியெடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது சிம் போட்டிங்கன்னா நீங்கள் மெமரி கார்டு போட முடியாது. மெமரி கார்டு போட்டிங்கன்னா 2வது சிம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம் இந்த ஃபோனில் இருக்குது. அடுத்தது ஃபோனுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேல்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. அப்புறமா பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் சென்சாரும் இருக்குது. ஃபோனோட இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஃபினிஷிங், ஒரு ப்ரீமியம் லுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஷைனிங்காகவும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து உங்களுக்கு 13 MB, செல்ஃபி கேமரா வந்து 5 MB கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 inches கொடுத்துருக்காங்க. டெப்த் பார்த்தீங்கன்னா 8.58 mm டெப்த் இருக்குது. ஸோ இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது. ஆப்ஸ் ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை பேக்கில் வரதா இருக்கட்டும், இது நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆப்ஸை வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோன் வந்து மேலேருந்து கீழே ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸோட ஷார்ட்கட் கீஸ் இங்கே ஷோ ஆகும். லெஃப்ட் சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அங்கே காட்டும். இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு 16க்கு வந்து அப்டேட் ஆகிடுது. இது ஓஎஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஓஎஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரேம் பார்த்தீங்கன்னா 4GB, இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 128GB. இது வந்து மெமரி கார்டு வந்து எக்ஸ்டர்னல் வந்து 1TB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரேம் வந்து 4GB இருக்குது. அது வந்து 8GB வரைக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து AI ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை இதிலே வந்து AI மூலமாக வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை வந்து அதாவது கிளாரிட்டியாக ஒரு 4K ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டார்ச் லைட், அதாவது ஃப்ளாஷ் லைட், இதனோட பிரைட்னஸை வந்து நீங்கள் மேனுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த நோட்டிஃபிகேஷன் பார் வந்து கீழே ஸ்வைப் பண்ணும்போது அதில் செட்டிங்ஸோட ஷார்ட்கட் இருக்கும். அதில் வந்து மல்டிமீடியா பிளேயர், அதாவது MP3 சாங்ஸ் கேட்கறதுக்கான ஒரு பிட்ஜெட் இதுலேயே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ரேமை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஜங்க் ஃபைலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் இதில் வந்து அந்த பிட்ஜெட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதோட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபிங்கர் சென்சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஃபோன்லலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபிங்கர் சென்சாரில் வந்து வரல வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஓப்பன் ஆகுது. 2-3 டைம் வச்சதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை, சும்மா ஒன் டைம் வைக்கும் போதே உடனே ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஃபிங்கர் சென்சார் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. கொஞ்சம் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது ஃபிங்கர் சென்சார் வந்து. இப்போ கடைசியாக இதனோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து செக் பண்ணதில் இதனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 19,990 அதாவது 20,000 கிட்ட வருது. இந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்குற ஃபோனில் என்னன்னா கேமரா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவது ஒரு 50 MB கேமரா கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா வந்து எடுக்கும்போது அந்த போர்ட்ரேட் மோடில் எடுக்கும்போது அந்த எட்ஜ் எல்லாம் அப்படியே பிளர் ஆகுது. அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கல. இன்னொன்று இந்த சிம் கார்டு ஸ்லாட்டில் வந்து 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு, 3ஐயும் ஒரே டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் கேட்டதுக்கு இது வந்து அப்படி கொடுத்தோம்னா ஃபோன் வந்து ஹேங் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. அப்படின்னா எதுக்காக அந்த சிம் ஸ்லாட் வந்து எஜெக்டர், அதாவது சிம் ஸ்லாட்டில் வந்து அந்த விஷயத்தை, அதாவது மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணுறதான ஒரு ஸ்லாட்டை எதுக்கு அவங்க அடிஷனலாக கொடுத்துருக்கணும், அது கொடுக்காமலே விட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஃபோனை டைரக்ட் சன்லைட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே நல்லாவே தெரியுது. ஸோ எந்த டைமே நம்ம வந்து அந்த நிழலை தேடி போயிட்டு நின்று டிஸ்பிளே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல உச்சி வெயில கூட நல்லா பிரைட்டாகவே தெரியுது டிஸ்பிளே. ஸோ இந்த மொபைலை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற அவுட்டோரில் எடுக்கும்போது ஓரளவுக்கு
கிளியாரிட்டியாக இருக்குது. ஆனால் இண்டோரில் இந்த வீட்டில் இருக்கிற லைட்டில் எடுக்கும்போது அந்த அளவுக்கு ஃபோட்டோ வந்து நல்லா இல்லை. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஃபோனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய இன்னொரு சேனல் இருக்குது, A to Z தகவல். இந்த சேனலில் இதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த சேனலில் மொபைல் செட்டிங்ஸ்க்கான டிப்ஸு, மொபைல் இருக்கிற ஹைடன் ஃபீச்சர்ஸை பற்றிலாம் அந்த சேனலில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு கேட்ஜெட்டோட அன்பாக்சிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.